Taste the Daily. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் திமுக, அமமுக, பாஜக உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அக்கட்சிகளில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் OS மணியன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் S பவுன்ராஜ் தலைமையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அந்த செய்திகளை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சையது. திமுக, பாஜக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த கட்சியில் இருந்து விலகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய செவ்வந்தி இல்லத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி K பழனிசாமி அவர்களுடைய முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் OS மணியன், அதே போன்று மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோருடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட திமுக, பாஜக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து தங்களை அதிமுகவில் இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக திமுகவை சேர்ந்த நாகை மாவட்டத்தினுடைய 9வது மாவட்ட கவுன்சிலராக இருக்கிற துளசி ரேகா மற்றும் ரமேஷ், அதே போன்று திமுக மைய கழக செயலாளர் NG ரமேஷ், அமமுகவை சேர்ந்த தெம்பை தெற்கு ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய தங்கராசு, பாஜகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய சாய் கிருஷ்ணமூர்த்தி, பாஜக ஒன்றிய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன், பாஜக சமூக ஊடக பிரிவு ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் அந்த கட்சியில் இருந்து விலகி இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி K பழனிசாமி அவருடைய முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைந்தவர்களுக்கு குறிப்பாக அதிமுகவுடைய வண்ண துண்டுகளை அணிவித்து அவர்களை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் வரவேற்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். கட்சியில் இணைந்தவர்கள் மலர்கொத்து கொடுத்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி K பழனிசாமி அவர்களும் வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் போது குறிப்பாக நாகை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமாக இருக்கக்கூடிய OS மணியன், மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக கூடிய பவுன்ராஜ், அதே போன்று செம்பை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் VG கண்ணன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.